ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய ஓய்வு நாளிலேயும் ஆண்டுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகத்துவங்களையும் கர்த்தருடைய செய்கைகளையும் இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எலியாவும் எலிசாவும் ஆற்றை கடந்த விதம், எலிசாவும் எலியாவும் ஆற்றை உலர்ந்த தரை போல கடந்த விதத்தையும், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனுடைய மகத்துவத்தை அனுபவித்ததையும், ஆண்டவராகிய தேவன் செய்ததான செயல்களை அவர்கள் அனுபவித்ததையும் அவர்கள் இந்த இடத்துல எழுதுகிறத நம்ம வாசிக்கிறோம். அதை அவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்றால், அவர்கள் கலிகூர்ந்து மகிழ்ந்த விதத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன என்றால், கர்த்தர் செய்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை, கர்த்தர் நம்ம நினைக்கிறத காட்டிலும் நம்ம எதிர்பார்க்கிறத காட்டிலும் வித்தியாசமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயற்கையில செய்த வல்லமைகளை எல்லாம் நினைத்து நம்முடைய முன்னோர்களாகிய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் கலிகூர்ந்த விதத்தை இந்த இடத்துல எழுதியிருக்கிறார்கள். நீங்களும் நானும் திரும்பி பார்ப்போமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததான ஏராளமான நன்மைகள், ஏராளமான மகத்துவங்கள் நினைச்சே பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சதுங்கிற நிலைமையில புதிதான ஒரு துவக்கத்தை, அற்புதத்தை செய்தாரே, அதிசயங்களை செய்தாரே. அது செங்கடலாய் நமக்கு முன்பாக நின்ற போதும், அது பெரிய ஆராய் புரண்டு வருகிற ஆராய் நமக்கு முன்பாக நின்ற போதும், அதை எல்லாவற்றையும் பிளந்து நமக்கு அதிசயங்களை, அற்புதங்களை செய்தாரே. நாம் இப்ப சொல்லணும், நாம் கர்த்தருக்குள்ளாக கலிகூர்ந்து மகிழ்கிறோம், கர்த்தருக்குள்ளாக நாம் கலிகூர்ந்து மகிழ்கிறோம் என்கிற அந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும், நம்முடைய முற்பிதாக்களாகட்டும், தீர்க்கதரிசிகளாகட்டும் இந்த வார்த்தையை சொன்னார்கள். கர்த்தருக்குள்ளாக அவர்களே கலிகூர்ந்தோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்குள்ளாக கலிகூர்ந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக கலிகூற வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கலிகூற வேண்டும். கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நினைத்து நாம் கலிகூற வேண்டும். நிச்சயமாகவே அந்த கலிகூறுதல் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்மை உயர்த்துகிற ஆசீர்வாதத்தில் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நீர் எங்களுக்கு செய்ததான மகத்துவங்களை நினைத்து நாங்கள் உமக்குள்ளாக கலிகூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளாக கலிகூர்ந்து மகிழ்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நினைச்சு பார்க்காதபடிக்கெல்லாம் அற்புதத்தை செய்த தேவன், நாங்கள் நினைச்சு பார்க்காதபடிக்கெல்லாம் அதிசயங்களை செய்த தெய்வம் நீர் அல்லவா. இன்றைக்கு அதை நினைத்து நாங்கள் மகிழ்ந்து கலிகூறுகிறோம். இனிமேலும் நீர் எங்களை அப்படித்தான் நடத்த போகிறீர். எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல, எங்களை வெட்கப்பட்டு போக விடுகிற தேவனும் அல்ல. எங்களை ஆண்டவரை அழிந்து போகிறதுக்காக நீர் படைக்கவும் இல்லை. ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் சாதிக்கவும், எங்களை கொண்டு மகத்துவமான ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில நிறைவேற்றவும் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் அல்லவா நீங்க. இந்த நாளில நாங்கள் அதை நினைத்து நாங்கள் உண்மையில கலிகூற எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுகிற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு அசைவுகளிலேயும் நீர் எங்களுக்கு செய்ததை நினைத்து உங்கள் மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய சோர்வுகளை எல்லாம் மாற்றி இந்த நிமிடம் வரலும் கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை நினைத்து, கர்த்தர் ஆச்சரியமாய் கொண்டு வந்ததை நினைத்து கலிகூற கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென். உங்களை நடத்தி வந்ததை நினைத்து கலிகூறுங்கள். கர்த்தர் அதன் மூலமாக ஆசீர்வதிப்பார். God bless you.